கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவ செய்தி ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். ஒருத்தர் வாசிக்கலாம். இந்த வசனத்தை தியானித்து ஒரு முறை ஜெபிக்கலாம். தரிசனம் எனில் வைத்திரே, அந்த பாதை எளிதில்லையே, வெறுங்கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. தரிசனம் எனில் வைத்திரே, அந்த பாதை எளிதில்லையே, வெறுங்கரங்களாய் நான் நிற்கிறேன், இந்த நிலையும் புதிதில்லையே. என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்றும் பிடித்துக் கொள்வேன். என் இரவோ என் பகலோ நீர் வேண்டும் என் அருகினிலே, முகம் பார்த்தால் பிழைத்துக் கொள்வேன், உம் கிருபை என்றும் பிடித்திடுவேன். எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஏசப்பா, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வசனத்திற்காக உம்மை நன்றி, நல்ல நேரத்திற்காக நன்றி. அப்பா ஆண்டவர், இந்த நாளில் கர்த்தாவே ஏசப்பா, எத்தனை பேர் கிடைக்காத ஒரு பாக்கியத்தை நீர் கட்டளையிட்டீரே ராஜா, உமக்கு நன்றி. அப்பா ஆண்டவர் ஏசப்பா, இந்த இடத்துல கர்த்தாவே ஏசப்பா பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே. அப்பா நீர் என்னோடு கூட இந்த கர்த்தாவே ஏசப்பா தேவ ஆவியானவர் பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா இந்த இடத்தில் கொடுக்கப்படக்கூடிய கர்த்தாவே ஏசப்பா அந்த மன்னா கர்த்தாவே ஏசப்பா அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே ஏசப்பா ஒரு பிரயோஜனத்தை உண்டு பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய தரிசனங்களை காணக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீரே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நான் இந்த இடத்திலே ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சகல இடவல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்த பொழுது நம்மை காத்து கொண்டது அவருடைய கிருபை. நம்முடைய வாழ்க்கையில் பல தீங்குகள் பல பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நாம் அவருடைய வழிகளை விட்டு அவருடைய கற்பனைகளை விட்டு நாம் விலகாமல் இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஏதுவாக நன்மைக்கு ஏதுவாக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில தரிசனங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நமக்கு காட்டி தருவார். வாக்குத்தத்தங்கள் கூட கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனங்களை நாம் நிலையாக கை கொண்டிருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம கர்த்தரோட இணங்கி இருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு சேர்ந்திருக்கும் பொழுது கர்த்தரும் நம்மோடு சேர்ந்திருப்பார். அன்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வரைக்கும் வாசிக்கலாம். இந்த வசனத்தை பார்க்கும்பொழுது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என்று இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய யோசேப்புடைய வாழ்க்கையை நம்ம திருப்பி பார்க்குறோம் அப்படின்னா, யோசேப்பு அவனுடைய சிறு பிராயத்திலேயே அவன் கனம் பொருந்தியவனாகவும் தன்னுடைய தாய் தகப்பனுக்கு மிக்க ஒரு செல்ல பிள்ளையாக அவன் ஒரு கடைசி பிள்ளையானதுனால தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ரொம்ப ஒரு சின்ன பிள்ளையாக காணப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருடைய திட்டங்களை இந்த யோசேப்புக்கு தரிசனம் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த யோசேப்பு கர்த்தர் தனக்கு செய்த அந்த தரிசனங்களை தன்னுடைய சகோதரர்கள்கிட்ட போய் சொல்கிறான். ஆனால் அந்த சகோதரர்கள்கிட்ட போய் சொல்லும்போது அந்த சகோதரர்கள் அவனை அசட்டை பண்ணுறாங்க, பரியாசம் பண்ணுறாங்க. எனக்கு சின்னவனாக இருக்க, எனக்கு பின்னாடி பிறந்தவன் நீ எங்களை ஆள போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்க. தான் கண்ட அந்த தரிசனத்தை அவன் முதல்ல தன்னுடைய
சகோதரர்கிட்ட சொல்கிறான். ஃபஸ்ட்டு தரிசனம் வந்து என்னன்னா, அவன் வந்து அரிக்கட்டுகளை அந்த அறுத்துட்டே இருக்கான். அப்போ அவன் வந்து அவனோட கூட சேர்ந்து அவனுடைய சகோதரர்களும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அரிக்கட்டுகளை அறுத்துட்டு இருக்காங்க. அந்த அரிக்கட்டுகளை அறுத்துட்டு இருக்கும்போ தன்னுடைய சகோதரனுடைய அந்த அரிக்கட்டுகள் வந்து இந்த யோசேப்பினுடைய அரிக்கட்டுகளை வணங்குது அப்படின்னு அவன் காண்ற அந்த தரிசனத்தை அவன் ஓடி போய் யார்கிட்ட சொல்கிறான்னா, அவனுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்கிறான். அந்த இடத்துலையும் அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நிந்தையாக காணப்படுகிறது. சொந்த சகோதரர்கள் கூட அந்த இடத்துல அவனை வந்து நிந்திக்கப்படுகிறதான வேளையில் அவன் அந்த இடத்துல சகோதரர்களை ஒரு முறை கூட பிறுபிறுக்கல, தேவனை பிறுபிறுக்கல. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குது, நீங்க எனக்கு தரிசனத்தை கொடுக்கறதுனால தானே நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்றேன். ஆனா எனக்குடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறதே, நான் இவ்வளவு அவமானத்தை தாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிறுபிறுக்கல. அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு சில ஆசீர்வாதங்களை நமக்கு தருவார். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வந்து தொடர்ந்து பிடிப்பதற்காக முன்னாடி நம்ம பெருமளவு செல்வதில்லை. ஏன்னா ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுறோம் ஒரு ஆசீர்வாதத்துக்காக, 10 நாள் ப்ரேயர் பண்ணுறோம், 1 மாதம் ப்ரேயர் பண்ணுறோம், 6 மாதம் ப்ரேயர் பண்ணுறோம். அதுக்குரிய ரிசல்ட் வந்து கிடைக்காம போகிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், இசப்பா நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டேனே, நீங்கள் எனக்கு தாரதே இல்லையேன்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே பிறுபிறுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, கர்த்தரிடத்தில் நாம் பிறுபிறுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம கர்த்தரிடத்தில் நாம் பிறுபிறுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தடைப்பட்டு போகிறதாக காணப்படுகிறது. இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் வந்து சகோதரரால் புறக்கணிக்கப்பட்டான். அடுத்து அவன் எங்க போனான் அப்படின்னா, அந்த சகோதரரால் அந்த வனாந்திரத்தினுடைய குழிகளில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து எடுத்து எங்க போறான் அப்படின்னா, எகிப்தியருடைய கையில ஒரு அடிமையாக சிக்கப்படுகிறான். அந்த இடத்துல அடிமைத்தன வாழ்க்கை மட்டும் இல்லாமல் அதை தாண்டி அவனுடைய மேல வந்து என்ன வருது அப்படின்னா, ஒரு அபாண்டமான பழி வருது. அந்த அபாண்டமான பழி வந்துட்டும் கூட அவன் அந்த இடத்துல கர்த்தரை தூஷிக்கல, கர்த்தரிடத்துல கொஸ்டின் கேட்கல. ஏன் இசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நீங்கள் ஏன் இசப்பா என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு அவன் ஒரு கொஸ்டின் கூட அந்த இடத்துல கேட்கல. அதனால கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அவனுடைய நெருக்கங்கள், அவனுடைய கஷ்டமான இடத்துல எல்லாத்துலேயும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து வரும் பொழுது நாம் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா, அவரோடு பற்றி இருக்கணும். நமக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்றது மாதிரி நம்ம ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணணும். நம்முடைய தேவைகள் மனுஷன் அறிவதில்லை, நம்முடைய தேவைகள் அனைத்தும் அறிகிறவர் என் தேவாதி தேவன். அபகூக் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க, இந்த வசனம் வந்து ரொம்ப அழகா இருக்கு. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதே இல்லைன்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நமக்கு தருகிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியவே செய்யாது, இது எப்ப நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நேரத்துல வரும்போது தான் தெரியும், அன்னைக்கு எனக்கு கிடைச்ச வாக்குத்தத்தம், அன்னைக்கு நான் பார்த்த தரிசனத்தை ஏசப்பா எனக்கு நிறைவேற்றி தருகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல தான் சிந்திப்போம். அது மட்டும் இல்ல, அந்த மனுஷருடைய வார்த்தைகள் எப்போதுமே மாறுபடும். மனுஷன் வந்து நேற்றுக்கு ஒன்று பேசுவான், இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு அவன்கிட்ட கேட்டா நேற்றுக்கு என்ன பேசுனேனே அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய அந்த வசனம் என்னைக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கர்த்தருடைய அந்த வசனம் எப்பவுமே பொய் சொல்லாது. அது மட்டும் இல்ல, அது வந்து தாமதித்தாலும் கூட நாம் அதுக்கு எப்படி இருக்கணும் தெரியுமா, பொறுமையா காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்திற்காக நம்ம ஜெபம் பண்றோம், நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபம் பண்றோம், அந்த தேவை நமக்கு கிடைக்கிறது வரைக்கும் நம்ம பொறுமையா காத்திருக்கணும். அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும், அது எப்பவுமே தாமதிப்பதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் 17வது வயசுல அவனுக்கு தரிசனமானார். ஆனா அவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் போது அவனுடைய வயசு 30. அவன் இடையிலும் அந்த வருடங்களை ரொம்ப வேதனையினாலும் நெருக்கங்களினாலும் கஷ்டப்பட்டு தான் அவனுடைய வாக்குத்தத்தை எப்படி கைப்பற்றினா. அதே போலதான் அன்பான தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் வரக்கூடிய அந்த வாக்குத்தத்தங்களை நாம்
நாம் பொறுமையாக காத்திருந்து அந்த கர்த்தரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதான் வேதாமத்தில் வசனம் அழகாக சொல்லுகிறது, கர்த்தர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்து முடிப்பார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு கடந்து வந்திருக்கிற, இங்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் கர்த்தராகிய தேவாதி தேவன் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்திற்கு நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். பாவத்திற்கு விட்டு வழி விலகி சமாதானத்தோடு நாம் சந்தோஷமாக பொறுமையாக காத்திருப்போமானால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புது பலனை, புது வரனை நாம் பெற முடியும் என்று கூறி என்னுடைய சிறு செய்தி முடியும்.